ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம். வாங்க, குழந்தைய இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சேது அதுக்கு ஒரு நிமிஷம் ஐயான்றாங்க. எனக்கு குழந்தைய மாற்றத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாதுன்றாங்க. ஏன்னா இவ்வளோ நடந்த பிறகு மறுபடியும் எப்படி சொல்லுங்க குழந்தைய மாற்றிக்க முடியுன்றாங்க. எனக்கு குழந்தைய மாற்றிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஐயான்றாங்க. 2 குழந்தையும் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஏமா என்னமா சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. ஆமாம், 2 குழந்தையும் நானே பார்த்துக்கலான்னு முடிவெடுத்துட்டு இருக்கேன். இனிமேலும் எப்படி உங்களை நம்பி குழந்தை விட முடியும்? என்னாலலாம் குழந்தைய உங்களை நம்பி எல்லாம் விடவே முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு 2 குழந்தையும் என்கிட்டே ஒப்படைச்சிருங்க ஐயா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஊருக்காரங்களும் சரி, ராஜாங்க இவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே சேது அது எப்படி சரியா வரும்? அதெல்லாம் சரியா வராது அப்படின்றாங்க. ஏன் சரியா வராது? என் குழந்தை என்கிட்ட இருக்கிறது தான் நல்லதுன்றாங்க. உங்ககிட்ட விட்ட வரைக்கும் போதும், பட்ட வரைக்கும் போதுன்றாங்க. இனிமேல் என்னுடைய குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும், உங்களை நம்பி எல்லாம் விட்டா அது சரியா வராதுன்றாங்க. ஐயா, நீங்க தான் உங்ககிட்ட எடுத்து சொல்லணும்ன்றாங்க. ஏன்பா நீங்களும் இந்த மாதிரி விஷயம் பண்ணதுனாலதான் அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்குன்றாங்க. ஏதோ ஒரு நாள் தவறிடுச்சு, எங்க வீட்டு பொண்ணு பண்ணதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ராஜாங்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவோ தமிழ் செல்வியை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. அந்த தமிழ் செல்வி கன்வின்ஸ் ஆகுறதா இல்ல. அப்புறம் ராஜாங்கமே இறங்கி போய் தமிழ் செல்வி கிட்ட பேசுறாங்க. இங்க பாரு தமிழ் செல்வி, ஈஸ்வரி பண்ணது தப்பு தானே, அதுக்காக குழந்தை 2 குழந்தையும் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்றது எந்த விதத்துலமா நியாயம்? ஒரு குழந்தை எங்க கிட்ட இருந்தா தானே சரியா வரும். நீ தயவு செஞ்சு எங்களோட பேச்சை கேளுமா, எங்க பேச்சுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் அந்த அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பா எல்லாம் ஐயா இந்த அளவுக்கு கேட்கறதுனால ஐயாக்காகவாச்சும் ஒத்துக்கோ, ஏன் தயவு செஞ்சு ஒத்துக்கோ, இவ்வளவு பிடிவாதமா இருக்காது தமிழ் அப்படின்ட்டு எல்லாம் அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. தமிழ்ச்செல்வி என்னெல்லாம் முடிவு சொல்ல போறாங்கன்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.